ஹாய், எல்லாருக்கும் ஒன் பீஸ்ல எத்தனை விதமான ஆக்கி இருக்குன்னு தெரியும். அப்சர்வேஷன் ஆக்கி இருக்கு, ஆர்னமெண்ட் ஆக்கி இருக்கு, கட்டஸ்டியா கான்கரஸ் ஆக்கி இருக்கு. பட் இந்த மூணு ஆக்கிக்குள்ளே நிறைய சப் டைப்ஸ் இருக்கு, சப் டிவிஷன் இருக்கு. அதை பத்தி யாருக்காவது தெரியுமா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய், நான் வசந்த் வினு அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வில் ஆஃப் வினு. இந்த ஒன் பீஸ் உலகத்துல ஆக்கின்றது எல்லாருக்குள்ளே இருக்கு. பட் அந்த ஆக்கிய மேனிஃபெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்ட்ராங் வில் பவர் தேவை. அப்படி இருக்க கேரக்டர்ஸ்னால மட்டும்தான் ஆக்கியை யூஸ் பண்ண முடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணி. அந்த மாதிரி ஆக்கி டைப்ல ஒண்ணுதான் ஆர்னமெண்ட் ஆக்கி. ஆர்னமெண்ட் ஆக்கின்றது நம்ம உடம்ப சுத்தி ஒரு ஆர்மரை கிரியேட் பண்ற மாதிரி. நம்ம பாடி பார்ட்ஸான கை, கால், அப்டமன், தலை எதுல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். ஆர்னமெண்ட் ஆக்கி போத் அஃபென்சிவாவோ டிஃபென்சிவாவோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்கி. அந்த ஆர்னமெண்ட் ஆக்கியோட டைப்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆர்னமெண்ட் ஆக்கியோட ஃபர்ஸ்ட் டைப் ஆர்னிங். இதுதான் பேசிக் டைப் ஆஃப் ஆர்னமெண்ட் ஆக்கி. யூசர் இந்த டைப் ஆக்கியை யூஸ் பண்ணி யூசரோட உடம்புல சர்டன் பாடி பார்ட்ஸை ஆர்டன் பண்ண முடியும். ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ண முடியும் பாடி பார்ட்ஸ் மேல. ஆக்கிய பாடி பார்ட்ஸ் மேல கோட் பண்ணி சண்டை போட முடியும். இந்த டெக்னிக்கை போத் அஃபென்சிவாவும் டிஃபென்சிவாவும் யூஸ் பண்ண முடியும். ஒன் பீஸ் வேர்ல்ட்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த டைப் ஆர்னிங் எபிலிட்டி யூஸ் பண்ணிருப்பாங்க. லூஃபி, பிக் மாம், ஜிம்பே, கைடோ, கார்ப், ரேலி எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இப்ப யூசர் நினைச்சா அவங்க பாடியை ஃபுல்லா கூட கவர் பண்ணிட்டு சண்டை போட முடியும். பட் ஆனா அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி சண்டை போடும்போது அவங்களோட ஆக்கி செம்மையா டிப்ளீட் ஆகும். அதனால அந்த ஃபார்ம் அவங்களால ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. ரொம்ப ஆக்கி டிப்ளீட் ஆயிட்டே இருக்கும். இப்ப யூசர் கையை மட்டும் ஆர்டன் பண்ணி சண்டை போட்டாங்கன்னா ஆக்கி ரொம்ப செலவாகாது. ஆனா ஃபுல் பாடியை கோட் பண்ணி சண்டை போட்டாங்கன்னா ஆக்கி ரொம்ப டிப்ளீட் ஆகிறதுனால அந்த ஃபார்மர் ரொம்ப நேரம் மெயின்டைன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், ஜோரோ பீக்கா கூட சண்டை போடும்போது பீக்கா உடம்பு ஃபுல்லா அந்த ஆக்கியை இன்ஃபியூஸ் பண்ணிருப்பான். அதே மாதிரி லா வெர்கோ கூட சண்டை போடும் போதும் வெர்கோ உடம்பு ஃபுல்லா ஆக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி சண்டை போட்டிருப்பான். செகண்ட் டைப் இம்ப்யூமெண்ட். இந்த டெக்னிக்கை நிறைய ஸ்வார்ட்ஸ்மேன் அண்ட் வெப்பன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்பயே புரிஞ்சிருக்கும் இது என்னன்ட்டு. ஆமா, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூசர் அவங்களோட ஸ்வாட்லயோ இல்ல வெப்பன்லயோ ஆக்கியை இன்ஃபியூஸ் பண்ணி சண்டை போட முடியும். இது பண்றதுனால அவங்க அட்டாக் பவர் செம்மையா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை தான் ஜோரோ, ஓடன், கைடோ, தென் ஐ திங்க் சோ பென் பெக்மன் யூஸ் பண்ணிருப்பாங்க. வேற யாருன்னா விட்டுருந்தனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஜோரோ அவனோட ஸ்வாட்ல ஆக்கிய கோட் பண்ணி பீக்காவோட சண்டை போட்டிருப்பான். மலை மாதிரி இருக்க பீக்காவை அப்படியே வெட்டி சாச்சிருப்பான். அங்க இருக்க எல்லாருமே செம்ம அதிர்ச்சியில பார்ப்பாங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் ஜோரோ அங்க சண்டை போட்டிருப்பான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றதுனால தான் யூசர் டெவஸ்டேட்டிங்கான பவர்ஃபுல் அட்டாக்கை கொடுக்க முடியுது. தேர்ட் டைப் டெவில் ஃப்ரூட் ஆர்னமெண்ட். இந்த பேர்லயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக் என்னன்னா, டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் அவங்க டெவில் ஃப்ரூட் எபிலிட்டி மேல ஆக்கி இன்ஃபியூஸ் பண்ணி சண்டை போட முடியும். செம்ம சீனான டெக்னிக்ல இது. நம்ம ஒன் பீஸோட ஹீரோவான மங்கி டி லூஃபி இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுவான். அவன் தான் இந்த டெக்னிக்கோட பிரைம் எக்ஸாம்பிள். அவனோட கியர் ஃபோர்த் ஃபார்ம் இருக்குல்ல, ஸ்னேக் மேன், பவுன்ஸ் மேன், டேங்க் மேன், இது எல்லாமே இந்த எபிலிட்டி யூஸ் பண்றதுனால தான். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போது லூஃபி செம்ம பவர்ஃபுல்லா இருப்பான். பட் ஆனா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனால திருப்பி ஆக்கி யூஸ் பண்றதுக்கு 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா இந்த டெக்னிக் அவ்வளோ ஆக்கி அவனுக்குள்ளது உரியும். அந்த ஆக்கி ரீஃபில் ஆகிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்க நிறைய ஃபைட்ல பார்க்கலாம். ஏன்னா டூஃப்ளமிங்கோட போடும்போது அவன் ஃபர்ஸ்ட் டைம் கியர் ஃபோர்த் பவுன்ஸ்மேன் யூஸ் பண்ணும்போது அவன் சண்டை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அவனால ஆக்கி யூஸ் பண்ண முடியாம இருக்கும். அப்போ சபோ அவனை காப்பாத்திட்டு இருப்பான். இந்த டெக்னிக்கை லூஃபி மட்டும் யூஸ் பண்ண மாட்டான். ஒன் பீஸ் கேரக்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கட்டாக்குரி, கிராக்கன், டூஃப்ளமிங்கோ, கைடோ, அக்கேனோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிராக்கனோட எபிலிட்டி பிஸ்கெட்டை கிரியேட் பண்றது தான். ஆனா இந்த ஆர்னமெண்ட் ஆக்கி யூஸ் பண்ணி பிஸ்கெட்டை செம்மையா ஆர்டன் பண்ணி சண்டை போட்டிருப்பான். லூஃபியே ஒரு பிஸ்கெட் வாரியரை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் நம்மளுக்கே தெரியும். டூஃப்ளமிங்கோ அவன் ஸ்ட்ரிங் எபிலிட்டியை ஆர்னமெண்ட் ஆக்கில கோட் பண்ணி தான் சண்டை போட்டிருப்பான். கட்டாக்குரிய பத்தி சொல்லவா வேணும்? கட்டாக்குரியோட ஆர்னமெண்ட் ஆக்கி முன்னாடி நம்ம லூஃபியோட ஆர்னமெண்ட் ஆக்கி செம்ம வீக்கா தெரியும். ஏன்னா ரெண்டு பேருமே ஆர்னமெண்ட் ஆக்கி யூஸ் பண்ணி சண்டை போடும்போது லூஃபி பண்ற அட்டாக்கோட கட்டாக்குரி பண்ற அட்டாக் லூஃபிக்கு செமையா வலிச்சிருக்கும். அதே மாதிரி கட்டாக்குரி இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணுவான். எப்படின்னா அவனோட டெவில் ஃப்ரூட் மேல அவனோட ஆக்கியை கோட் பண்ணி செம்மையா சண்டை போடுவான். அவனோட கான்ஃபரன்ஸ் ஆக்கி லெவல் ரொம்ப கம்மி தான். பட் அப்சர்வேஷன் ஆக்கி ஆர்னமெண்ட் ஆக்கில கிங் அவன். இனி வரதுதான் முக்கியமான ஆர்னமெண்ட் ஆக்கி டைப்ஸ். ஃபோர்த் டைப் ரியூ. இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் நம்ம வானோல தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனா இந்த டெக்னிக்கை அனிமேல இன்னொரு கேரக்டர் முன்னாடி யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெக்னிக் அட்வான்ஸ் டைப் ஆஃப் ஆர்னமெண்ட் ஆக்கி. யூசர் இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி அவங்களோட ஆக்கிய அவங்க உடம்புல இருந்து எமிட் பண்ண முடியும். ஒரு ஸ்லாஷ் அட்டாக் மாதிரி, ஒரு ஷாக் வேவ்ஸ் மாதிரி அவங்க உடம்புல இருந்து எமிட் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனிமீஸை தொடாமலே எனிமீஸ் அட்டாக் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை லூஃபி யூஸ் பண்ணி நம்ம பார்த்திருப்போம். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு 2 கேரக்டர் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் சொல்ற அந்த கேரக்டர்ஸை நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா சூப்பர் தான். நான் சொல்ற அந்த 2 கேரக்டர்ஸும் உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட
கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சபோ. ஆமா, சபோ யூஸ் பண்ணிருப்பான். எங்கன்னு கேட்டீங்கன்னா கொலோசியம் உடைப்பான்ல, ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்ல ஒரு கொலோசியத்தை உடைச்சிருப்பான். அப்ப இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம இன்னொரு பில்டிங்கை ட்ரஸ்டாய் பண்ணும்போது இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணிருப்பான். அடுத்த கேரக்டர் கோபி. ஆமா, கோபி இந்த டெக்னிக் யூஸ் பண்றான். வியூ டெக்னிக் கோபிக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கார்பா தான் இருக்கும். கார்ப் சொல்லி கொடுத்த மாதிரி சிஷியன் செம்மையா யூஸ் பண்ணிருப்பான். ஒரு சிவிலியனை காப்பாத்துறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பான். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டைப் அட்வான்ஸ்ட் ரியூ. ரியூ எப்படி ஒரு எமிஷன் ஆக்கி அட்டாக்கோ அதே மாதிரி எமிட்டார அந்த ஆக்கி எனர்ஜி எனிமியோட உடம்புக்குள்ள போய் அவங்க உள்ள இருந்தே அதை அழிக்க ஆரம்பிச்சிடும். இன்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி. இப்ப யூசர் எமிட் பண்ற ஆக்கி அட்டாக் வந்து எதிரியோட உடம்புக்குள்ள போய் அவங்க உள்ள இருந்தே அவங்களை அழிக்க ஆரம்பிச்சிடும். அதான் அட்வான்ஸ் ரியூ. ஐ திங்க் சோ எல்லா டாப் கேரக்டர்ஸ் இன் ஒன் பீஸ் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஷாங்க்ஸ், ரோஜர், கார், கைடோ, லூஃபி எல்லாருமே, பிக் மாம் எல்லாருமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஓடன் எல்லாருமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அனிமேல லூஃபி இந்த டெக்னிக்கை கத்துக்கும் போது ஒரு மரத்தையே அழிச்சிருப்பான். அந்த சீன் சூப்பரா இருக்கும். லூஃபி எமிட் பண்ற ஆகி அந்த மரத்துக்குள்ள போய் அந்த மரத்துக்குள்ள இருந்து அந்த மரத்தை அழிச்சிருக்கும். அது செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. ரொம்ப டெவஸ்டேட்டிங் அண்ட் பவர்ஃபுல்லான ஒரு ஆர்னமெண்ட் டைப் தான் அட்வான்ஸ் ரியூ. அனிமே உலகத்துல வர பவர் சிஸ்டம் மாதிரி லைக் ஒன் பீஸ்ல வர ஆக்கி அண்ட் டெவில் ஃப்ரூட்ஸ், இல்லனா ஜேஜேகே, ஜுஜுட்சு கைசன்ல வர கர்ஸ்ட் எனர்ஜி, இல்ல நருட்டோல வர சக்ரா எனர்ஜி, இல்லனா மை ஹீரோ அகாடமியில வர கோக்ஸ் எனர்ஜி, அந்த மாதிரி நம்ம உலகத்துல ஒரு பவர் சிஸ்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எந்த பவர் சிஸ்டம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மை ஃபேவரட் இஸ் கர்ஸ்ட் எனர்ஜி. ஜேஜேகேல வர கர்ஸ்ட் எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டெக்னிக் இந்த உலகத்துல இருந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லனா நம்ம ஆக்கி சிஸ்டம் தான், ஆக்கி அண்ட் டெவில் ஃப்ரூட் சிஸ்டம் தான் ஒன் பீஸ்ல வர மாதிரி. இல்லனா நம்ம டீமன் ஸ்லேயர்ல வர பிரீத்திங் டெக்னிக்ஸ் அது இருந்தாலும் சூப்பரா இருக்கும்ல. என்னோட ஃபேவரட் வந்து கர்ஸ்ட் எனர்ஜி தான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் அப்சர்வேஷன் ஆக்கி டைப் இல்லனா டெவில் ஃப்ரூட் டைப்ஸ் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். அதை பத்தி ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். உங்களுக்கு எதனா ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இருந்தா சொல்லுங்க, அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஒன் பீஸ் எந்த அனிமே பத்தி பேசணும்னு சொன்னீங்கனாலும் அதை பத்தியும் பேசலாம். அதை பத்தியும் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகே, இதோட நான் கிளம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vasant Vinu and இது Will of Vinu.